இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் மாடர்ன் நட்சத்ரா பிரி ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். உங்கள் கல்வி கனவுகளை நிறைவேற்றும் நேரம் இது. நாக்ஷத்ரா அகாடமி இல் தற்போது ஆன்லைன் டிகிரி அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாய்ப்பு. நேரத்திற்கேற்ப வீட்டிலிருந்து படிக்கலாம். BBA, BCom, BCA, BA, MBA, MCom, MA, MSc, MCA போன்ற பல பயிற்சி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தொழிலதிபராக வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும் அல்லது உயர்கல்வி விரும்புகிறீர்களா? இதுதான் உங்கள் முடிவுக்கான வழி. DDE வாயிலாக அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் உங்கள் பட்டப்படிப்பை முடிக்கலாம். வணக்கம். சென்னையின் தொன்மையான ஆன்மீக பாரம்பரியத்திற்குள் ஒரு பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் கோயம்பேட்டில் அமைந்துள்ள புகழ்பெற்ற குருங்காலீஸ்வரர் கோவிலை ஆராயப் போகிறோம். இது வரலாறு, தொன்மம் மற்றும் சோழர்கால கலைத்திறனுக்கு ஒரு சான்றாக நிற்கும் ஒரு அற்புதமான ஆலயம். குருங்காலீஸ்வரர் கோவில் சுமார் 12 நூற்றாண்டுகளுக்கும் மேலான பழமையானது. இது இடைக்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஆலயம். இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்துடன் இதன் தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன. இது வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, தென்னிந்திய வரலாற்றின் ஒரு வாழும் அருங்காட்சியகமும் கூட. கோவிலின் உள்ளே நுழைந்தால் தொன்மங்களும் வரலாறும் எவ்வாறு ஒன்றிணைகின்றன என்பதை அறியலாம். இராமாயணத்தின்படி இராமரின் மகன்களான லவனும் குசனும் இராமரின் அஸ்வமேத யாக குதிரையை இங்குதான் பிடித்தனர். இந்த நிகழ்வு இராமாயணத்தில் கொண்டாடப்படுகிறது. கோயம்பேடு என்ற பெயரே இந்த காவிய நிகழ்விலிருந்து உருவானதாக கூறப்படுகிறது. கோ என்றால் குதிரை, அம்பு என்றால் அம்பு, பேடு என்றால் வேலி அல்லது கோட்டை என பொருள்படும். இராமரை பிரிந்த பிறகு சீதாதேவி கனத்த மனதுடன் இங்கு வந்து வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தாள். இங்குதான் லவனையும் குசனையும் பெற்றெடுத்தாள். சீதாதேவி சிவபெருமானை வழிபட்டு வந்ததால் இந்த கோவில் குடும்ப ஒற்றுமைக்கான கோவிலாக போற்றப்படுகிறது. இராமரின் குடும்பம் மீண்டும் ஒன்றிணைவதற்கு சிவபெருமான் காரணமாக இருந்ததால் இந்த கோவில் குடும்ப ஒற்றுமைக்கான கோவிலாக போற்றப்படுகிறது. குருங்காலீஸ்வரர் கோவில் சென்னையின் கோயம்பேட்டில் கூவமாற்றின் கரையில் அமைந்துள்ளது. 3 நிலைகளைக் கொண்ட இராஜ கோபுரம், பழமையான திருக்குளம் மற்றும் தலவிருட்சமான பலாமரம் ஆகியவை கோவிலின் சிறப்பம்சங்கள். மூலவர் குருங்காலீஸ்வரர் அல்லது குசலவபுரீஸ்வரர் என்றும், அம்மன் தர்ம சம்வர்த்தினி அல்லது அறம் வளர்த்த நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதிகார நந்தி, காலபைரவர், வீரபத்திரர், விநாயகர், பிரம்மன், சுப்பிரமணியர் போன்ற தெய்வங்களுக்கான துணை சன்னதிகள் இங்கு உள்ளன. மூலவர் விமானத்தின் கருவறையின் பின்புற கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி காட்சி தருவது ஒரு சிறப்பு. வழக்கமாக இங்கு இலிங்கோத்பவர் சிலை அமைப்பது வழக்கம். மகாவிஷ்ணு மற்றும் துர்க்கை கருவறையின் மேற்குபுற கோட்டங்களில் உள்ளனர். கோவிலின் தூண்களில் இராமாயணக் காட்சிகள் குறுஞ்சிற்பங்களாகச் செதுக்கப்பட்டுள்ளன. ஒரு தூணில் சரபேசுவரரின் புடைப்புச் சிற்பம் உள்ளது. இந்த சிற்பங்கள் கோவிலின் கலை மற்றும் கலாச்சார செழுமையை பறைசாற்றுகின்றன. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு செதுக்கலும் பக்தியையும் சமூகத்தையும் கோவிலின் நீடித்த தொடர்பையும் எதிரொலிக்கின்றன. இந்த கோவிலில்தான் முதல் பிரதோஷ உற்சவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையில் நடனமாடுகிறார். நந்திதேவர் ஆலகால விஷத்தை சிவபெருமானிடம் கொண்டு வந்ததால் ஏற்பட்ட கர்வம் நீங்க பார்வதி தேவி தனது காலால் நந்தியின் மூக்கணாங்கயிரை பிடித்து இழுத்தாள். இதனால் பார்வதி தேவி இங்கு தர்ம சம்வர்த்தினி அம்மனாக ஒரு காலை முன்னோக்கி வைத்த நிலையில் காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் இந்திய தொல்பொருள் அளவீட்டுத் துறையினர் 14 கல்வெட்டுகளை கண்டறிந்துள்ளனர். இவை 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 3ஆம் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டுகள். ஜெயம் கொண்ட சோழ மண்டலம் மாங்காடு நாட்டில் இப்பகுதி இடம்பெற்றிருந்ததை இவை பதிவு செய்துள்ளன. கோயம்பேடு கிராம சபை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் குறித்த செய்திகளும் இக்கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை இராகு கால பூசை சரபேசுவரருக்கு நடைபெறுகிறது. இது கோவிலின் மற்றொரு சிறப்பு. இந்த கோவில் பிரதோஷ கால பூஜைகளுக்கு ஒரு முக்கிய மையமாக விளங்குகிறது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக குடும்பங்களையும் கதைகளையும் நம்பிக்கையையும் இணைக்கும் ஒரு பாலமாக நிற்கிறது. குருங்காலீஸ்வரர் கோவில் சென்னையின் நவீன சூழலில் ஒரு ஆன்மீக சரணாலயமாக திகழ்கிறது.
இது இந்தியாவின் கடந்த காலத்துடன் ஒரு வாழும் தொடர்பை அனுபவிக்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இந்த கோவில் தலைமுறைகள் தோறும் பக்தர்களுக்கு நீடித்த ஆன்மீக முக்கியத்துவத்தை அளிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.